Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 7 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு வழியா மாட்சோல நம்மால பாடியில இருந்து பிரிச்சு எடுத்துட்டாங்கல்ல, என்ன அதை வாங்கி ரூக்கியா நம்ம பையகிட்டே கொடுத்துருவான். நம்ம பையனும் ஒரு வழியா அவன் பாடிக்குள்ள போயிட்டான்னு வைங்க, ரிட்டர்ன் வரும்போது அந்த வெட்டுப்பட்ட காயம் வலிக்கும், பாடியுமே ரொம்பவும் பெயின் ஆகும். அந்த அளவுக்கு விளையாண்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கேப்சூல் எடுத்து பச்சை பச்சையா திட்டுவான். வாட்ட தாண்டா பேசிட்டு இருக்க, வெண்ண விளக்கென்ன, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பாடியை நீ இப்படி டேமேஜ் பண்ணுவேன்னு. ரூக்கியா பார்த்துட்டு இப்படி எல்லாம் கத்திட்டு இருந்தீங்கன்னா பாக்குறவங்க எல்லாரும் உன்னைய பைத்தியக்காரம்பாங்க அப்படின்னு ஒண்ணு. இப்போ நான் அவனை வாங்கணும், அதுக்கு என்ன பண்ற கேட்டா வேற ஒண்ணும் இல்ல, சோல் இல்லாத பாடியில இந்த கேப்சூலை கொண்டு போய் போடணும். அதாவது ஒரு டெட் பாடியில. டெட் பாடிக்கு நம்மால எங்க போவான்? 4 தெரு தெரிஞ்சா 4வது தெருவுல ஒரு டெட் பாடி கிடைக்கவா போகுது? என்ன பண்ணலாம்னு அங்கிட்ட இங்கிட்டும் கதறிட்டு இருக்கும் போது அங்க குப்பை தொட்டில ஒரு பிஞ்சு போன பொம்மையை போட்டிருப்பாங்க. உனக்கு என்ன சோல் இல்லாத பாடி வேணும், இந்த பொம்மையை வச்சு டெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா ரூக்கியா யோசிச்சு பாப்பா. ஏன்னா அவளோட பாடியுமே உண்மையான பாடி இல்ல, இவளுக்கு ஒர்க் ஆகும் போது அதுல ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு ஒரு டவுட். சொல்ல போனா அவளுக்கே தெரியல. ட்ரை பண்ணி பாரு, ஒர்க் அவுட் ஆனா ஆயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு வாயில மாத்திரையை போட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த பொம்மையை தூக்கி பார்ப்பான், ஆட்டி பார்ப்பான், ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்ல. ஐயோ ஒர்க் அவுட் ஆகல போலன்னு சொல்லிட்டு அதை கையை பிடிச்சி சுத்துவானா, உடனே காட்டுத்தனமா கத்த ஆரம்பிச்சிரும். கையை வலிக்குறா பரதேசி பண்ணாடன்னு. அவ்வளவுதான், பொம்மைக்கு இப்போ உயிர் வந்துருச்சு. எடுத்த உடனே நம்ம பையகிட்ட டே இச்சுக்கோ, உன்னை நான் சேலஞ்ச் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிந்து பார்க்கும். என்ன இத்தா தண்டி இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவன் எப்படி இருக்கான்னு பார்ப்பான். என்ன நான் ரொம்ப சின்னதாயிட்டேன், என் கை எல்லாமே சின்ன சின்னதா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்குது, இப்படி இருந்தா நான் உன்னை எப்படி அடிக்கிறதுன்னு கதருமா. நம்ம பயலுக்கு சிரிப்பா வரும். என் மாட்டு பயல, நம்ம டிஸ்கஷன் இன்னும் முடியல, நீ என்னைய பண்ண வேலைக்கு உன்னை நானும் நல்லபடியா கேர் பண்ணி பாத்துக்க வேண்டாமா, அதனால ரெடியா இருமவனேன்னு சொல்லி அலேக்கா அங்க இருந்து தூக்கிட்டு கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. காலங்காத்தால நம்மால கழுத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு டே இச்சுக்கோ விடிஞ்சிருச்சுடா ஏந்திரி, இன்னைக்கு நீயா நானானு பாத்துருவோம், அப்படி ஒரு வேலை என்னைய பார்த்து உனக்கு பயமா இருந்துச்சுன்னா கிவ் அப் பண்ணிரு, அப்படியே மன்னிப்பு கேளு, உன்னால ஸ்கூல் பேக்க தூக்க முடியலன்னா சொல்லு, நான் தூக்கிக்கிட்டு உன் பின்னாடியே வர்றேன், அப்படி மட்டும் நான் தூக்கிட்டு வந்தேன்னு வையேன், உன் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாம் என்னைய பார்த்துட்டு என்ன இச்சுக்கோ உன் பின்னாடி அழகா ஒரு பஞ்சு பொம்மை உன்னோட பேக தூக்கிட்டு வருது, ரொம்ப அழகா இருக்குதுன்னு இனி எல்லாம் புகழ்ந்து தள்ளுவாங்கன்னு சொல்லுமா. அப்படியே புடிச்சு தூக்கி வீசிட்டு ஓரம்போ. காலங்காத்தால சும்மா நொய்யின்னு. ஏண்டா உன்னை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் ஒரு பொம்மை மாதிரி நடந்துக்கன்னு, கேட்க மாட்டேன், ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, பண்ணி பயலன்னு புடிச்சு பச்சை பச்சையா திட்டின உடனே அதுக்கப்புறம் தான் சொல்லுவான், நான் ஒன்னும் பண்ணி பயலும் கிடையாது, மாட் சோலும் கிடையாது, என் பேரு கோன், கால் மீ கோன் அப்படிம்பான. பரவாயில்ல, இந்த பேரு கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குது, கூப்பிட்டு தொலைறாமா. உடனே அவன் வந்துட்டு நான் ஒன்னு அதுக்காகலாம் சொல்லல, கோனுங்கிற பேரை தப்பா வச்சிட்டானோ, வேணா வேற ஒரு பேர் வைப்போம், காயின்னு கூப்பிடு, அதான் சூப்பரா இருக்குதுங்க. உடனே நம்மளு காயா, அந்த பேரை வச்சா நல்லா இருக்க மாதிரி இருக்குது, அதனால அப்படி ஒரு பேரை உனக்கு வைக்க எனக்கு பிடிக்கல, சோ நான் உன்னைய கோனுன்னு தான் கூப்பிடுவேன்பா. அது கடுப்பாயி கத்திட்டு இருக்கும். அப்பதான் கபோர்ட்ல இருக்க ரூக்கியா ஓபன் பண்ணிட்டு வந்து, ஏன்டா ஏன் காலங்காத்தால இந்த கத்திட்டு இருக்கீங்க, ஒரு மனுஷி ட்ரெஸ் மாத்த கூட டைம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு மேல இருந்து குதிச்சவ நேரா கோன் மேலேயே மிதிப்பா. மறுபடியும் ஓவரா வாய் பேசுவானா, மிதின்னு மிதிச்சு ஒரு வழி பண்ணிடுவா. அந்த டைம்னு பார்த்து நம்ம யூசு கதவை திறந்துட்டு உள்ள வருவா. அவ்வளவுதான், இச்சுக்கோ அடிச்சு புடிச்சு 2 பேத்தையும் கபோர்ட்ல தள்ளி விட்டு கதவை சாத்துவான். கொஞ்சம் விட்டு தான் பாத்துருப்பான். பள்ளி மாதிரி அந்த கபோர்டை வேற ஒட்டிட்டு இருப்பானா. என்னடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கியன்னு கேப்பா. ஒன்னும் இல்லையே, ஒன்னும் இல்ல, ஆமா காலங்காத்தால வந்திருக்க, வாட் இஸ் த மேட்டர்னு கேட்டா, இது ஒண்ணு காலங்காத்தால எல்லாம் இல்ல, கொஜிமாவும் அசனோவும் உனக்காண்டி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வான உடனே என்ன இவ்வளவு லேட் ஆயிருச்சா, ஐயோ நான் அடிச்சு புடிச்சு கிளம்புவான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டேன், வெயிட் பண்ணுங்க இந்த வந்துடுறான்பா. எப்பவுமே நம்ம பையன் இந்த மாதிரி அன்யூஷுவலா இருக்க மாட்டான், இது அவங்களுக்கே புதுசா இருக்குது. சரி பொறுமையா வாம்பாங்களா. அப்பதான் மேட்டரே தெரியுது. நேத்து இந்த கோன் கிளாஸ்ல அட்டூழியம் பண்ணால, அந்த விஷயத்த கிளாஸ்ல இருந்து பார்த்த எல்லாத்தோட மெமரிஸையுமே ரூக்கியா அழிச்சிட்டான். அதனாலதான் எல்லாம் இப்ப நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நீ சமாளிக்கிறன்னு புதுசா எதையும் ட்ரை பண்ணாத என்ன ஒண்ணு. சரி ஏகப்பட்ட விஷயம் நடந்துருச்சு, எல்லாமே நார்மல் தான் அப்படின்ட்டு வாட்ச் எடுத்து கட்டுவான். கெட்டின வந்த டேட்டை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிருவான். அப்போ ரூக்கியா இருந்துட்டு நான் முன்னாடி போறேன் நீ வான்னு சொல்லுவா. நம்ம பையன் எதுவும் பேசாம அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பானா. ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல காட்டுறாங்க. டட்சுகி, ஒரிஹிமே, அப்புறம் இன்னொருத்தி 3 பேரும் அப்படியே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல முன்னாடி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. எப்படின்னா நான் ஃபியூச்சர்ல எப்படி இருப்பேன் அப்படிங்கறத இமேஜின் பண்ணி ஒரு டிராயிங்கா வரையணும். டட்சுகி பாத்தீங்கன்னா அடிச்சு நவுத்தி இருப்பான். அதாவது ஃபியூச்சர்ல ஒரு ஃபீமேல் டூடோ சாம்பியனா இருக்க மாதிரி வரைஞ்சிருப்பா. வேற லெவல்ல பண்ணிட்டாலா. அடுத்து நம்ம ஒரிஹிமே கிட்ட கேட்டா அவ பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட்டா மாறுற மாதிரியும், அப்படி மாதிரி ஒரு பெரிய சிட்டியவே அழிச்ச மாதிரியும், அது மட்டும் இல்லாம ஃபயரை கக்குற மாதிரி, அவ பாடியில இருந்து நிறைய ராக்கெட் லான்ச்சர்ஸ் போற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வரைஞ்சிருப்பா.
இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே கிளாஸ்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் இச்சிகோ அங்க வருவான். குட் மார்னிங் இச்சிகோன்னு சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங் சொல்லுவானா. எல்லாத்துக்குமே ஷாக்கு. ஏன்னா நம்ம பையன் இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டான், நல்ல மூட்ல இருக்கான் போலயே அப்படின்ட்டு. சரி இன்னைக்கு டேட் என்னன்னு கேட்பாங்க. ஜூன் 16. அப்பதான் அவங்களுக்கே புரியுது அவன் நல்ல மூட்ல எல்லாம் இல்ல, அவன் ரொம்பவும் பதட்டமா இருக்கான், அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வரும். டட்சுகிக்கு ஏன் அவன் இப்படி பண்றான்னு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அவன் நாளைக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரமாட்டான் அப்படின்னு அடிச்சு சொல்லுவான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம இச்சிகோவோட அப்பா நாளைக்கு கிளினிக் க்ளோஸ்ட்னு சொல்லி எழுதி ஒட்டி இருப்பாரு. ஒரு ஃபாதரா நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த டியூட்டிஸ் எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன், சொல்ல போனா நான் தான் சேர்மன் அப்படின்னு பில்டப் பண்ண உடனே கரீன் கடுப்பாயி இதெல்லாம் ஒரு டிஸ்கஷனான்னு கேட்பான். நீ பேசணும்னா தலைக்கு மேல கையை தூக்கி பர்மிஷன் கேட்கணும் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு ஒண்ணு. அவளுக்குள்ள அப்படியே சந்தோஷம், இது நான் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபான்னு. யூசு வந்து லஞ்ச் ஸ்டாஃப் ஆபீசர், கரீன் தான் அதை கொண்டு வரணுமாமா. அட பாவி இப்ப நான் என்னைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னு என்னையா வேலையை மாத்திரேன் உடனே. அட அதை விடு அப்படின்ட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பயலுக்கு சிரிப்பா வரும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலையில துண்ட போட்டுட்டு இருப்பான். ரூக்கியா பார்த்துட்டு உன்னோட ஃபேமிலி மீட்டிங் ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, நாளைக்கு ஸ்கூலை கட் பண்ணிட்டு ஏதாச்சும் பிக்னிக் போக போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கோன் வந்து எது பிக்னிக்கா, நான் ரெடி, நீங்க ரெடி ஆகும். உடனே கதவை சாத்திடுவா. அப்ப நம்ம இச்சிக்கோ நான் ஒரு சோல் ரைப்பர்னு எனக்கு தெரியும், ஆனா நாளைக்கு ஒரு நாள் எனக்கு லீவு கிடைக்குமான்னு கேட்பான். ரூக்கியா கேட்டுட்டு அதெல்லாம் கண்டிப்பா முடியாது, என்னடா அப்படி பண்ண போற, காலையில இருந்து நீ ரொம்பவும் ஸ்டேஞ்சா நடந்துட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான். நாளைக்கு அவங்க அம்மாவோட ஆனிவர்சரி, அதாவது அவங்க இறந்த நாள், சொல்ல போனா அவங்க இறந்த நாள் இல்ல, அவங்கள கொல்லப்பட்ட நாள் அப்படின்ட்டு சோகமா சொல்லுவான். அதே நேரம் இங்க ஒருகிமே பாத்தீங்கன்னா நம்ம இச்சிகோவை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பான். அவன் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேஞ்சா நடந்துகிட்டான்னா அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான்னு. நான் மட்டும் மலையா இருந்திருந்தேன்னா என்னால யாராச்சும் கஷ்டத்தோட கனெக்ட் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இங்க நம்ம பையன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அடுத்த நாள் அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போறாங்க. அப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட மெமரிஸ் எல்லாம் வரும். சோன்னு மலைக்கு நடுவுல அவங்க அம்மா கூட வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ரிவர் பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு குதிச்சு சாகறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருப்பான். இவன் போய் காப்பாத்த போவான். அடுத்து வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா செத்து கிடப்பாங்க. அதெல்லாம் அவன் மைண்ட்ல அப்படியே மெமரிஸா வந்துட்டு போகணும் வைங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. ஒரு சோல் ரீப்பர் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க கூட ஜாலியா பேப்ளேட் விளையாண்டுட்டு இருக்கான். அதுல தோத்து போயிட்டு இன்னொரு டைம் விளையாடலாமா அப்படின்ட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது சோல் சொசைட்டில இருந்து மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்திருப்பான். அவங்கிட்ட போய் என்ன மேட்டர் என்னன்னு கேட்டா 13th டிவிஷனை சேர்ந்த ரூக்கியா குச்சிக்கி, நம்ம ரூக்கியா தான், அவளை பத்தி பேச வந்திருப்பானா. ஏன் அவளுக்கு என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா அவ இந்த ஹியூமன் வேர்ல்டுல ரொம்ப நாளா இருக்காளாமா. ஆக்சுவலா அவ சோல் சொசைட்டிக்கு வந்துட்டு போயிருக்கணும், ஆனா போகல. அப்படின்னா ஏதோ ஒரு மர்மம் இதுல மறைஞ்சிருக்குது, அது என்ன ஏதுன்னு கண்டுபிடி, அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன்பா. அவன் நான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா நடந்துக்குவேன்பானா. என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். ரூக்கியா குச்சிக்கு உன்னை தேடி நான் வரேன்னு வெள்ளத்தனமா சொல்லுவான். இனி இதுக்கப்புறம் இவன் நம்ம ஆளுல என்னென்னலாம் பாடா படுத்த போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.